எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி உருவாக்கும் என்று தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயரையே குறிப்பிடாமல் உரையாற்றினார். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தும் பெருந்தன்மையுடன் விட்டுக் கொடுத்ததாக கூறியவர் தன்னை சோதிக்க வேண்டாம் என்று பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக உட்கட்சி பூசலால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நல்லகவுண்டன்பாளையத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய செங்கோட்டையன் தாம் செல்கின்ற பாதை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வகுத்த பாதை என்றும் அவர்கள்தான் தனக்கு வழிகாட்டிகள் எனவும் கூறினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிய செங்கோட்டையன் தனது முழு உரையிலும் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழி. அந்த வழி என்பது நமக்கு காட்டியிருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்களை இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசி இருக்க இயலாது. இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்கள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. உங்கள் மூச்சு என் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது. எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார். அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறிய செங்கோட்டையன் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததாக தெரிவித்தார். எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். 43 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் வெளிவோ ஒரு வார்த்தை கூட தவறான வார்த்தை பயன்படுத்தியதில்லை. கூட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளின் பெயரையும் விடுபடாமல் 10 நிமிடங்கள் மேடையில் வாசித்த செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்கவில்லை. அதேபோல் வழக்கமாக கோபியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் படத்தை விட செங்கோட்டையன் படம் பேனர்களில் சிறிதாகவே இருக்கும். நேற்றைய நிகழ்ச்சியில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் இருவரது படமும் ஒரே அளவில் இருந்தன.